ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான். எஸ், நேற்று பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் ஹரியானா மேட்ச்சு நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹரியானா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க 43-32 பெட் பாட்னா பைரட்ஸ். கிட்டத்தட்ட ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் அது. ஆமாம், ஸ்கோர் டிஃப்ரென்ஸே பாருங்களேன், 11 பாயிண்ட்டு. அண்ட் சிவம் பட்டாரே வழக்கம் போல் ஏதிகன்னு 15 பாயிண்ட் ஏதிட்டார் அவர் அவங்க ஹரியானாக்கு. இந்த சைடு அயான் 7, மணிந்தர் ஒரு 4, சுதாகரை சப்ஸ்டிடியூட் தான் அமிச்சாங்க, அவரும் ஒரு 4 தான் எடுக்க முடிஞ்சது. இவ்வளோக்கும் இவங்க ஜெயிச்ச ஒரே மேட்ச் இது வரைக்கும் 6 விளையாடி 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் மாதிரி குஜராத் 6 விளையாடி 1 தான் ஜெயிச்சது. இதில் இவங்க ஜெயிச்ச டீமு புனேரி பல்தன் அவ்வளோ பெரிய டீமே அடிச்சாங்க அவங்க 48-37 ஒன் சைடடாக 11 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அந்த டீமாக இது அஞ்சு மேட்ச் தோற்றுருக்குன்னு இன்னும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது பாட்னா பைரட்ஸ் ஃபேன்ஸில் பார்த்தா. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க பாட்னா பைரட்ஸு. பாட்னா தெரியுமா, க்ரீன் தெரியுமா, ரெஸ்பெக்ட் பட்டன் தெரியுமா, பட்டனில் என்ன போய் வாங்கிட்டு வா டெய்லர் ஷாப்பில், இந்த லெவலுக்குலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்னா பைரட்ஸ் ஃபேன்ஸ்லாம். ஆதங்க சொல்கிறேன், ஏன் இப்படி டேலண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு. எனிவே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா சுதாகரை சப்ஸ்டிடியூட் ஆகிட்டாங்க. நீ சப்ஸ்டிடியூட்டாக வான்னு. அப்படியே அவர் வந்து 4 பாயிண்ட் எடுத்தார். அண்ட் வைட்டி மணிந்தர் அவர் தான் செகண்ட் ரைடராக விளையாண்டார், 4 பாயிண்ட் தான் அவரும். அயான் 7 பாயிண்ட். அயான் ஸ்கோர் பண்ணலன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. வாட் டு டூ சேட். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பெட் பாட்னா பைரட்ஸ் 43-32. மேட்சுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். 2 கோச்சும் மன்பிரீத் சிங் துசிக்கி தேத்தா அவர் தான், அவரும் அந்த அனுப் குமார் அவங்க கோச்சும் வந்திருந்தாங்க பாட்னா பைரட்ஸ் ஸ்டேஜில். ஆங்கர் என்ன கேட்டாங்கன்னு டக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு அனுப் குமார் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் அனுப் சார் அண்ட் என்ன ரிப்ளை தர போகிறீங்க, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டாங்க. ஏன் என்ன ரிப்ளை பண்ண போகிறீங்க தர போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, போன ஃபைனல் இவங்க 2 பேர் தானே விளையாண்டாங்க, பாட்னா வர்சஸ் ஹரியானா. அதை தான் சொல்கிறாங்க அவங்க. என்ன ரிப்ளை பண்ணது போகிறேன், தயாரா கே ஆப், ஆர் யூ ரெடி அப்படின்னு. எஸ் நம்மளுக்கு பில்குல் தயாரேன்ட்டார். ஆமாம், நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். போன சீசன் மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபைனலு. ஆக்சுவலாக இவர் கிடையாது அப்போ கோச்சு, இருந்தாலும் அதை பற்றி பேசணும் இல்லையா. போன சீசன் அது சொல்லலை அவர், நான் தான் ஜெயிச்சிருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஏன்னா ரேதா சாப் தான் இருந்தார். வேலை மேட்ச்சு ஃபைனல் முடிஞ்ச அன்றைக்கே அவரை பேக் பண்ணிட்டாங்க, நீ கிளம்பு ஜெய்ப்பூருக்குன்னு. எனிவே அவர் சொன்னார், நாங்கள் போன சீசன் ரொம்ப நல்லா இல்லைனா எங்கள் பாட்னா பைரட்ஸ் ஃபைனல் நல்லா இருந்தது. கபடிக்கு ஒரு கரெக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, கரெக்ட் எக்ஸாம்பிள்னால் அந்த மேட்ச் தான். ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருந்தது, 2 டீமே நல்ல டீமு, அப்படி பதிலாக இல்லைங்கன்ட்டார். ஆமாம், பதிலானா ரிவெஞ்ச், பழி வாங்குறது. எனிவே சொன்னார், இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணி ரிவெஞ்ச் எடுத்துருவோம் பிகேல் 11 ஃபைனலில் தோற்றதுக்கு அப்படின்னு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாங்க, அனுப் மன்பிரீத் வந்து அயானை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன பிளானிங்னு. அண்ட் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ண போகிற அயனுக்கு செகண்ட் ரைடரா, ஏன்னா சுதாகர் ஃபார்மில் இல்லைன்னு இவங்களே சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்லேயே. சுதாகர் தான் ஃபார்ம் நீங்கன்ட்டாங்க. அயனுக்கு யார் செகண்ட் ரைடராக வர போகிறா, எனி சேஞ்ச், அவர் ஓப்பனாக ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டார் அவர். ஆமாம், சேஞ்ச் இருக்குது. மைட்டி மனிதர் விளையாட போகிறார் இன்றைக்கி, அவர் தான் செகண்ட் ரைடர். போன மேட்ச் பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக தோடாசா இன்ஜுரி தாண்டினார். அப்படி இந்த கொசுறு கருப்புலெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா மார்க்கெட்டில், அந்த மாதிரி இப்படி தோடாசா இன்ஜுரி, கொஞ்சோண்டு இன்ஜுரி இருந்தது. அதான் பெங்களூர் புல்ஸ் விளாட்ல, பக்காவாக ரெக்கவர் ஆகிட்டார். அவர் தான் எங்கள் செகண்ட் ரைடர் அப்படின்னாரு. ஆனால் அவர் 4 பாயிண்ட் தான் எடுத்தார். ஆமாம், சுதாகர் 4, அயன் 7, மனிதன் 4 தோத்துட்டாங்க அந்த மேட்சை. இது மேட்சுக்கு முன்னாடி சொன்னது. ரைட், அனுப்பு குமார் சார் அவரை நோத்திட்டு நம்ம ஆலயத்துங்க மன்பிரீத் சிங் அவர் என்ன அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, அவர் என்ன சொன்னார். மன்பிரீத், ஆஸ் அ பிளேயராகவும் நீ ட்ராஃபி ஜெயிச்ச பாட்னா பைரட்ஸ் விளையாடும் போது, ஆஸ் அ கோச்சாகவும் போன சீசன் ட்ராஃபி ஜெயிச்சிட்டிங்க பாட்னா பைரட்ஸுக்கு எதிர கோச்சா. அண்ட் அது எப்படி எப்போ பார்த்தாலும் பாட்னா பைரட்ஸுக்குன்னு வரும்போதே நீ நல்லா விளாட்றீங்களே, எப்படி படா யாரானா ஹே அப்படின்னாங்க. அதாவது பகுத் யாரானா லக்தா ஹே, ஷோலேன்ற படத்தில் அம்ஜத் கான் கப்பர் சிங் சொல்லுவார் இந்த டைலாக். எனிவே, படா யாரானா ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது உனக்கு பாட்னா பைரட்ஸுக்குன்ற மாதிரி கேட்டாங்க. அவர் சொன்னார், பில்குல் ஆமாம் கண்டிப்பாக, நான் ரொம்ப லக்கி ட்ராஃபி ஜெயிச்சது ஆஸ் அ கோச்சாகவும் ஆஸ் அ பிளேயராகவும் நான் ட்ராஃபி ஜெயிச்சது பாட்னா பைரட்ஸ் கிட்ட தான். பாட்னா பைரட்ஸ் விளையாடும் போது அவங்களுக்கு எதிர விளையாடும் போதும் வெரி லக்கி, சான்ஸும் கொடுத்தாங்க எனக்கு பாட்னா பைரட்ஸில் ஸ்டார்டிங்கில் பாட்னாக்கு விளையாடுறதுக்கு. அண்டு நான் வந்து 3 ட்ராஃபி ஃபைனலில் போய் தோற்றுருக்கேன். பட் பாட்னாக்கு எதிர் விளையாடும் போது தான் கப்பு அங்கே ஜெயித்தோம், பிளேயராகவும் நான் ஜெயித்தோம். தேங்க்யூ பட்னா அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்து அவர் பார்த்து சொன்னார் தேங்க்யூ பட்னான்னு. அவரே யோசிச்சுட்டு இருக்காரு, யார் ஸ்டார்டிங் 7ல் வைக்கலாம், தோத்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசலான்னு அப்பயே ரிஹர்சல் ஓடிட்டுருக்கோம் கண்டிப்பாக அவர் மைண்டில். அண்ட் இந்த நேரத்தில் இவர் வர கேட்குறாரு அவரை தேங்க்யூ பாட்னான்னு. ரைட், அப்புறம் கேட்டாங்க அவங்க, போன சீசன்லேருந்து யாரை நீ மிஸ் பண்ணுற போன ஃபைனல்லேருந்துன்னு. அப்வியஸ்லி ஷாதுரு தான்ட்டார். ஷாதுரு தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அண்டு
நாங்கள் மட்டும் மிஸ் பண்ணல, தூசரா டீம் உनको भी वो भी மிஸ் करेंगे அப்படின்னாரு. இப்படி மீசை முறுக்கு மூமெண்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாட்னா பைரட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. பேர் சொல்ல மாட்டான்ல, பேரை கேட்டால சும்மா அதிர்தில்ல. அது மாதிரி தேவாங்க் அவரை தான் சொல்கிறாரு மீசை முருகி. அவரும் கூட தான் அவங்க டீமில் இல்லை இப்போது. அண்ட் ஈக்குவல் ஃபைட் இருக்கும் இந்த வாட்டி அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அயான் பெரிய த்ரெட் இல்லையா உங்களுக்கு, அயான் லோச்சார் அவர் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. மன்பிரீத் சொன்னார், அவர் ரொம்ப நல்ல ரைடர் அயான், ரொம்ப நல்லாவும் பண்ணுறாரு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, போன சீசனோட இந்த சீசன் தான் பாட்னா பைரட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அப்படின்னாரு. அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா போன சீசன் ஃபைனல் அடித்து பாட்னா, இந்த சீசன் 6 விளையாடி 5 தோத்துட்டாங்க. இந்த எப்படி சொன்னார் இந்த டீம் நல்லா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அனுப்பு சந்தோஷப்படுறதுக்கா இல்லை தேவாங்காக சொல்கிறாரா தெரியல. இந்த சீசன் தான் ரொம்ப நல்லா இருக்கு டீம் இவங்களுது. கூட ஒரு காரணமாக ஒன்று சொன்னார், அனுப் கோச் வந்துட்டார், அனுப் குமார் கோச், அவர் ரொம்ப நல்ல கோச்சு. ஸ்டார்டிங்கில் சில மேட்ச் தோக்கிறது உண்டு தான், அதான் பாட்னா தோத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க செட்டில் ஆகிட்டாங்கன்னா டல் மூமெண்ட்லாம் போயிடும், அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செட்டில் ஆகணும், 18 மேட்ச் வேணும் பேருக்கு செட்டில் ஆகிறதுக்கு. எனவே அவர் சொன்னார் அது மன்பிரீத், இந்த 18 மேட்சுங்கிறது நான் சொன்னது. ரைட், இன்னும் 2 கேள்வி இருக்குது, என்னன்னு கேட்டால் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் கேட்டாங்க, அப்புறம் மன்பிரீத் உங்கள் ஜெய்தீப் ஃபார்மில் வந்துட்டார் பிறகு சந்தோஷமாக இருக்கீங்களா, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், ஐ எம் வெரி ஹாப்பி, டிஃபென்ஸ் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஒவ்வொரு மேட்ச்லேயும், பாட்னா பைரட்ஸில் ரொம்ப நல்ல ரைடர் இருக்காங்க அப்படின்னாரு. ஆமாம், அவங்கள அவுட் பண்ணணுன்னா எங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் இல்லைனா ஒன் சைடடாக ஆகிடுவாங்க அவங்க மேட்சை. அப்படி தான் ஆக்குனாங்க போன வாரம் பொன்னேரி பல்தன்னு. ஆமாம், எதுக்காக அவர் சொல்கிறாங்கன்னா, பொன்னேரி பல்தன்ட்டு இவங்க ஜெயிச்சாங்க 48-37, 11 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில், ஒன் சைடடாக. அந்த டீம் 5 மேட்ச் தோக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வைக்கும். ஏன்னா மனிதருங்கிறது தான் அங்கே மெயின் பிரச்சனை. ஆக்சுவலாக இன்ஜுரி இருக்காரு இல்லை, ஆமாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி மூமெண்ட்டு. ஸோ அது சொன்னார், நீ அவங்க பொன்னேரி பல்தனே அவங்க வந்து ஒன் சைடாக அடித்தாங்கன்னா யாரை வேணால் அன்னைக்கு கிவன் டே அவங்க பீட் பண்ணுவாங்க, நாங்கள் உஷாராக இருக்கணும் குமார்ன்ற மூமெண்ட்டில் சொன்னார். அண்ட் ரைடில் வேணால் நீங்கள் 2 பாயிண்ட் கம்மியாக எடுத்துகிட்டு வரணும், பிரச்சனை இல்லை, டிஃபென்ஸில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் டிஃபென்ஸ் சாலிடாக இருக்கோம் அண்ட் ஜெய்தீப்பும் ஃபார்மில் வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ அவர் மணிந்தர் சிங் விளையாட போகிறாருன்னு வர சொல்கிறாரு, முசிபத் கடா கருதியான்ட்டார். ஆமாம், முசிபத்னு எங்களுக்கு பிரச்சனை, டென்ஷன் ஆகி விட்டார் இப்போ மனிதர் விளையாடுவாருன்னு அப்படின்னாரு. அது காரணம் ஒன்று சொன்னார். ஏன்னா மனிந்தர் சிங் போன வாட்டி நாங்கள் கப்பு ஜெயிச்சது என்னமோ உண்மை தான் PK11, ஆனால் போன சீசன் மனிந்தர் பெங்கால் வாரியர்ஸ்க்கு விளையாண்டாரு, 2 மேட்சுமே நாங்கள் தோத்துட்டோம் குரூப்பில். பெங்காலில் நாங்கள் ஜெயிக்கவே இல்லை போன சீசன், ஆனால் கப்பு ஜெயிச்சிட்டோம். 2 மேட்ச்சு ஜெயிக்காததுக்கு காரணம் இந்த மைட்டி மனிந்தர் தான். ஒரு மேட்ச்சில் 11, ஒரு மேட்ச்சில் 12, இந்த ஸ்டாட்ஸ்லாம் நான் 30 எடுத்தேன். அவர் சொன்னார், ஆனால் போன சீசன் பெங்கால் வாரியர்ஸில் மனிந்தர்னால 2 மேட்ச் தோத்துட்டோன்னு. ஸோ இவங்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் வந்தாங்க எல்லாத்துக்கும். எல்லோ கார்டு வேறு கொடுத்துட்டாங்க மேட்ச் முடியும் போது ஜெய்தீப்புக்கு. இதுதான் இவங்க 2 கோச் என்ன சொன்னாங்க, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் மேட்ச்சுக்கு முன்னாடி. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேணால் கேளுங்க, நிறைய பேர் கேட்டால் வேணால் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாசி, அதோட ப்ரிவியூவில் எடுத்துகிட்டு லேட்டரான வரும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய தமிழ் தலைவாசி வீடியோ ஆகட்டும் அண்ட் கோச் கார்னரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, பாலா கார்னரு என்னாலும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பொறி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நியூஸ் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.